நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான செல்வம் என்ன என்று கேட்டால் வயது வித்தியாசமில்லாமல் எல்லோரும் சொல்லும் ஒரே பதில் ஆரோக்கியம். ஆனால் அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்க நாம் உண்மையிலேயே எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம்? நாம் தினமும் சாப்பிடும் உணவு நமக்கு சக்தி தருகிறதா அல்லது மெதுவாக நோய்களுக்கு வழிவகுக்கிறதா? நம்முடைய வீட்டின் வாசலை கடந்து உள்ளே வந்த பிறகு நாம் அதிக நேரம் செலவழிக்கும் இடம் சமையலறை. அதே சமையலறைதான் நம்முடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும் இடமாக மாறுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதே இடத்தில்தான் நாம் கவனிக்காத சில 3 பெரிய எதிரிகள் மறைந்து கிடக்கின்றன. அவை டேஷ் வெள்ளை சர்க்கரை, டேஷ் மைதா, டேஷ் உப்பு. இந்த 3ஐயும் வெள்ளை விஷங்கள் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. சர்க்கரை இனிப்பான விஷம். சர்க்கரையில்லாத ஒரு காலை இன்று பலருக்கும் சாத்தியமே இல்லை. ஆனால் அந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரை உடலுக்குள் போன பிறகு என்ன நடக்கிறது? சர்க்கரை தயாரிக்கும்போது அதில் இருந்த நார்ச்சத்து, தாதுக்கள், வைட்டமின்கள் முழுவதும் நீக்கப்படுகின்றன. அதாவது அது வெறும் எம்டி கேலரிஸ் தான். இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை திடீரென உயர்த்தும். இன்சுலின் மாற்றங்களை உருவாக்கும். பின்னர் இன்சுலின் எதிர்ப்பு ஏற்படும். இதுவே நீரிழிவு நோயின் ஆரம்பம். மேலும் சர்க்கரை ஒரு அடிமைப்படுத்தும் பொருள். குழந்தைகளில் அதிக உடல் எடை, கவனம் குறைவு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஃபேட்டி லிவர், இதய நோய் இவை எல்லாவற்றுக்கும் காரணமாகிறது. மாற்று: கருப்பட்டி, வெல்லம், தேன் அளவோடு. பரோட்டா, பிஸ்கெட், பாஸ்தா, நூடுல்ஸ் இவை எல்லாம் மைதாவிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. மைதா என்பது கோதுமையின் நல்ல நார்ச்சத்து நீக்கப்பட்ட வடிவம். வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும். இது குடலில் ஒட்டிக்கொண்டு ஜீரணத்தை மந்தமாக்கும். மலச்சிக்கல், குடல் பிரச்சனைகள், கூடவே புற்றுநோய் அபாயம். மாற்று: முழு கோதுமை, ராகி, ஓட்ஸ், சிறுதானியங்கள். உப்பு இல்லாத உணவை நாம் நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் அதிக உப்பு உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், ஸ்ட்ரோக், சிறுநீரக பாதிப்பு இவற்றிற்கு காரணமாகிறது. முக்கியமாக பாக்கெட் உணவுகளில் இருக்கும் ஹிட்டன் சால்ட் மிகவும் ஆபத்தானது. மாற்று: கல்லுப்பு, ஹிமாலயன் பிங்க் சால்ட் அளவோடு. மாற்றம் எப்படி ஆரம்பிப்பது? ஒரே நாளில் எல்லாவற்றையும் நிறுத்த வேண்டாம். சிறிய மாற்றங்கள். டீயில் சர்க்கரை பாதியாக குறைக்கவும். வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் மைதா உணவு. உப்பை குறைத்து பயன்படுத்தவும். 15 நாட்களில் மாற்றம் தெரியும். நல்ல தூக்கம், அதிக சக்தி, உடல் எடை கட்டுப்பாடு. முக்கியமான உண்மை: நாம் சாப்பிடும் உணவே மருந்தாக இருக்க வேண்டும். மருந்துதான் உணவாக மாறக்கூடாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நோய் வந்த பிறகு சிகிச்சை செய்வதை விட வராமல் தடுப்பதுதான் சிறந்தது. இந்த 3 மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். 11 நாட்கள் முயற்சி செய்து வாருங்கள். இறுதி வார்த்தை: உங்கள் ஆரோக்கியம் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி. இயற்கைக்கு திரும்புங்கள். ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை உருவாக்குங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. நலமாக இருங்கள்.